எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் துழார் எனின். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் எழும்ப இல. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். வான்புகழ் கொண்ட வள்ளுவனுடைய பொருட்பாலிலே அரசியல் என்ற தொகுதியிலே 53வது அதிகாரம் சுற்றந்தழால். சுற்றத்தாரை எப்படி நேசிக்க வேண்டும் அல்லது பராமரிக்க வேண்டும் என்பதை வள்ளுவ பெருந்தகை இதிலே கூறுகின்றார். பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணேயுள. ஒருவன் வறுமையாளன் ஆகிய போதும் பழையபடியே அவனிடம் அன்பு பாராட்டுதல் என்பது சுற்றத்தாரிடம் மட்டுமே காணப்படும் தனி இயல்பாகும். விரும்பரா சுற்றம் இயையின் அருப்பரா ஆக்கம் பலவும் தர. அன்பில் நீங்காத சுற்றத்தார் அமைந்தனரானால் அது குறைவில்லாமல் வளர்கின்ற பல செல்வ நலங்களையும் ஒருவனுக்கு கொடுப்பதாகும். அளவளாவு இல்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் நிறைந்தற்று. சுற்றத்தாரோடு மனங்கலந்து பழகாத ஒருவனுடைய வாழ்வானது கரையில்லாத குளப்பரப்பிலே நீர் நிரம்பினால் போல பயனற்றதாகும். சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தார் பெற்ற பயன். சுற்றத்தாரால் தான் சூழ்ந்திருக்கும்படியாக வாழ்தலே ஒருவன் செல்வத்தை பெற்றதனால் அடைந்த பயனாக இருக்க வேண்டும். கொடுத்தலும் இன்சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தான் சுற்றப்படும். சுற்றத்தார்க்கு வேண்டிய பொருளை கொடுத்தலும் அவரோடு இனிதாக பேசுதலும் செய்வானாயின் அவன் சுற்றத்தார் பலராலும் சூழப்படுவான். பெருங்கொடையான் பேனான் வெகுளி அவனின் மருங்கொடையார் மாநிலத்தில். மிகுதியாக கொடுக்கும் இயல்பு உள்ளவனாயும் சினத்தை விரும்பாதவனாயும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றம் உடையவர் உலகில் யாரும் இல்லை. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னை நீரார்க்கே உள. காக்கை உணவை கண்டதும் மறைக்காமல் தன் இனத்தை கூவி உடனிருந்து உண்ணும். அத்தகைய இயல்புணர்க்கே சுற்றப்பெருக்கும் ஏற்படும். பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். எல்லோரையும் ஒரே தன்மையாக பொதுப்பட நோக்காது அவரவர் தகுதிக்கேற்ப நோக்கி செய்தால் அச்சிறப்பை கருதி சுற்றத்தார் சூழ்வர். தமராகி சுற்றத்தார் சுற்றம் அமராமை காரணம் இன்றி வரும். சுற்றத்தாராக இருந்து தன்னை பிரிந்தவர்கள் பிரிவதற்கு ஏற்பட்ட காரணத்தை நீக்கிவிட்டால் மீண்டும் அவர்களே வந்து சேர்ந்திருப்பார்கள். உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்த எண்ணிக்கொள்ளல். காரணமில்லாமல் தன்னிடமிருந்து பிரிந்த பின் ஒரு காரணத்தால் தன்பால் வந்த உறவினனை அரசன் அதனை செய்து அவனை தழுவிக் கொள்ள வேண்டும். இது சுற்றத்தாரை உடைய இயல்பையும் அவர்களை பராமரிக்க வேண்டிய ஒரு நிலையையும் வள்ளுவர் இங்கே காட்டுகிறார். வள்ளுவர் காலத்திலே சுற்றத்தாரோடு சேர்ந்து இருத்தல் என்பது மிக இயல்பான ஒன்றாக இருந்தது. இன்றைய காலகட்டத்துக்கு இது எந்த அளவுக்கு பொருந்தும்னு தெரியல. ஆனால் எல்லா காலத்துக்கும் இது நன்மை பயக்கக்கூடியது. அதான் முதல் குறள்லேயே என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் வறுமையாளன் ஆகிய போதும் பழையபடியே அவனிடம் அன்பு பாராட்டுதல் என்பது சுற்றத்தாரிடம் மட்டுமே காணப்படும் தனி இயல்பாகும். அதாவது அந்த காலத்தில் மக்கள் எப்படி இருந்திருக்காங்கங்கிறத வள்ளுவன் ஒரு கண்ணாடி போல காட்டுறார். காலத்தின் கண்ணாடி வள்ளுவனுடைய குறள். அந்த காலத்தில் சுற்றத்தார் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்றால்,
ஒருவன் வறுமையான நிலையை அடைந்த போதும், நல்ல நிலையிலிருந்து வறுமையான நிலையில் அடைந்த போதும் அவனை சுற்றத்தார் என்பவர் பழைய நோக்கிலேயே வைத்து பார்ப்பார்கள். எப்படி இருந்தவன் இப்படி இருக்கான், ஆகவே அவனுக்கு நாம் உதவி செய்யணும் என்று செய்வார்கள். அப்படி செய்தால்தான் சுற்றம் தழாலாகும். சுற்றத்தை தழுவி இருத்தல். அப்படி இருந்தால் அந்த பாதிக்கப்பட்டவனுடைய மனநிலையும் நன்றாக இருக்கும். உதவி செய்ய சுற்றத்தாருக்கு அந்த ஒரு திருப்தி இருக்கும். அதாவது இப்படி இருக்க வேண்டும் என்பதை வள்ளுவன் சொல்கிறான். சுற்றத்தாரை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதை சொன்னான். இதுக்கு ராமாயணத்திலேயும் உதாரணம் இருக்குது, மகாபாரதத்திலையும் உதாரணம் இருக்குது. சுற்றம் என்பது என்னன்னு கேட்டால், நம்முடைய உடன் பிறந்தவர்கள் அல்லது நம்முடைய இரத்த சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது உறவு கொண்டு நம்முடைய மனைவி வழியாக ஏற்படக்கூடிய உறவு, இதெல்லாம் சுற்றங்கள்னு பேர். ராமாயணத்தில் ராமன் சுற்றம் சூழ இருந்தானா கிடையாது. திருமணம் ஆனவுடனேயே ராமன் கொஞ்ச நாள் சந்தோஷமாக கொடுத்தன நடத்தினான். அப்புறம் கைகேயி கொடுத்த கைகேயி பெற்றுக்கொண்ட வரத்தின் காரணமாக காட்டுக்கு போயிட்டான். இப்போ அவனுக்கு அரசனாக இருந்தவன் தன்னுடைய நிலையை துறந்து ஒரு தவ இடத்துல போயிட்டான், மர உரி தரித்து கொண்டு. இப்போ அவனுக்கு சுற்றமே கிடையாது. அவனுடன் போன ஒரே ஆள் சகோதரன், மனைவி. 2 பேரும் எப்படி இருந்தார்கள் என்றால், அவர்களும் மர உரி தரித்து அவர்களும் ராமனுக்கு உதவியாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் ராமன் வலிய சுற்றத்தை ஏற்படுத்தி கொண்டான். குகனை சகோதரனாக்கி கொண்டான், சுக்ரீவனை சகோதரனாக்கி கொண்டான், வீடரனை சகோதரனாக்கி கொண்டான். இன்னும் சொல்லப்போனால் பறவை இனத்தைச் சேர்ந்த ஜடாயுவை உறவு கொண்டாடி அதற்கு ஈமக்கிரியை செய்தான். இதான் பகவானே மனிதனாக பிறந்தால் கூட சுற்றத்தை எப்படி விருத்தி பண்ணி கொள்ள வேண்டும் என்பதை காட்டிய கதை ராமாயணம். அழகாக சொன்னார். குகனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டவுடன் குகனுடைய உறவினர்களெல்லாம் ராமனுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். ராமனுக்கு விருந்து கொடுத்தார்கள், ராமனை பராமரித்தார்கள். அவனை அடுத்த கரையிலே கொண்டு போய் சேர்க்கும் வரை அவனுக்கு ஒரு துணையாக இருந்தார்கள். கம்பன் சொல்லுவான், ராமாயணத்திலே அயோத்தியிலே ராமன் ஒரு கோட்டைக்கு நடுவிலே தூங்கினான், இங்கு 3 கோட்டைகளாகிய. ஏனென்றால் லக்ஷ்மணன் ஒரு காவல் இருக்கான் ராமன் சீதையை சுற்றி. அதற்கு அடுத்த காவலாக குகன் இருக்கிறான். அவனுக்கு அடுத்த காவலாக குகனுடைய உறவினர்கள் இருக்காங்க. 3 பேருக்கு நடுவில் 3 கோட்டை மதிலுக்கு நடுவிலே ராமனும் சீதையும் உறங்கினார்கள் என்று காட்டுவார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, ராமனை பாதுகாக்க வேண்டும் என்ற அளவிலே ராமனுடைய உடலையும் பாதுகாத்தார்கள். அவருக்கு உணவு உபச்சாரம் பண்ணி ராமனை பராமரித்தார்கள் விருந்து கொடுத்து. அடுத்து சுக்ரீவனிடம் போய் சேர்ந்தான். சுக்ரீவனே ஆறாவது சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட உடனே அவனுடைய வானரப்படை முழுவதுமே சுக்ரீவனுடன் சகோதரன் என்று உறவு கொண்டதனால் அந்த வானர சைன்களெல்லாம் ராமனை தன்னுடைய உறவினனாக எண்ணி சீதையை தேடுவதற்கு தன்னுடைய உயிரை பணயம் வைத்து போரும் புரிந்தார்கள், தேடவும் செய்தார்கள். ராமனுக்கு அங்கேயும் உணவு தட்டுப்பாடோ அல்லது கஷ்டமோ ஏற்படவில்லை. அடுத்து வீடரனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டதனால் பல அரிய சமயங்களில்
வீடணன் ராமனுக்கு உதவி செய்து, இன்னும் சொல்லப்போனால் உயிரே காப்பதற்கு கூட சஞ்சீவி பர்வதம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தான். ராவணனுடைய மாயா விஷயங்களை வீடணன் எடுத்து சொல்லி ராமனுக்கு உறுதுணையாக இருந்தான் போரிலே வெற்றி பெறுவதற்கு. இது ராமாயணம் காட்டும் பாதை. வள்ளுவனுடைய குரலுக்கு ஏற்ப மகாபாரதத்தில் ஒரு அருமையான காட்சி உண்டு. சுற்றத்தை நன்கு பராமரிப்பவன் நன்றாக இருப்பான். மிகுதியாக கொடுக்கும் இயல்புள்ளவனாகவும் சினத்தை விரும்பாதவனாயும் இருந்தால் அவனைப் போல் சுற்றம் உடையவர் உலகில் யாருமில்லை. இந்த குறளுக்கு இலக்கணமாக கோபம், பொறாமை இதெல்லாம் சுற்றத்தை அழித்துவிடும் என்பதற்கு மகாபாரதம் ஒரு அருமையான கதை. கோபத்தினாலும் பொறாமையினாலும் துரியோதனன் தன்னுடைய அருமையான சகோதரர்களை பகைத்து கொண்டான். அதே நேரத்தில் தர்மபுத்திரனும் பாண்டவர்களும் வனவாசம் போனால் கூட செல்லும் இடங்களிலெல்லாம் அவர்கள் எல்லோரையும் தன்னுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் ஏற்றுக்கொண்டதால் எல்லோரும் அவனுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அருமையான காட்சி. அஜ்ஞாதவாசத்தில் ஒரு வருடம் பூரா தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டு தான் அரசன் என்பதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இந்த 6 பேரும் பஞ்சபாண்டவர்களும் திரௌபதியும் வேலையாட்களாக அவரவருக்கு தெரிந்த வேலைகளை பார்த்து கொண்டு விராட தேசத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய அன்பினாலும் பண்பினாலும் விராடனை சுற்றத்தாராக்கி கொண்டார்கள். விராடன் அவர்களுக்கு உதவி செய்து பராமரித்ததோடு இல்லாமல் அவனுக்கு உறவினனாகவே ஆனான். அதேபோல் உறவினனாகிய கிருஷ்ணனிடம் அன்பும் அரவணைப்பும் காட்டி கிருஷ்ணனிடம் அன்பாக பழகியதால் கிருஷ்ணனுக்கு பாண்டவர்களும் உறவினர்கள், கௌரவர்களும் உறவினர்கள். ஆனால் துரியோதனனானவன் கிருஷ்ணனுடைய படையை கேட்டான். அவனுடைய அன்பையோ ஆதரவையோ கேட்கல. ஆனால் அர்ஜுனன் கிருஷ்ணனை தனி ஒருவனாக நீ இருந்தால் கூட போதும், எனக்கு உன்னுடைய அன்பும் ஆதரவும் இருந்தால் போதும் என்று விரும்பியதால் கிருஷ்ணன் அர்ஜுனனுடைய அன்புக்கு ஆட்பட்டு கடைசி வரை துணை இருந்து வெற்றியை தேடி கொடுத்தான். சுற்றத்தாரை எப்படி அரவணைக்க வேண்டும் அதுதான் அழகாக சொன்னார். காக்கை கரைவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே பிறனர். ஒரு கைப்பிடி சாதம் வச்சு ஒரு உருண்டை சாதத்தை வைத்து காக்காயை அழைத்தால் அதுக்கு ஒரு உருண்டை காணாது. ஆனால் அந்த ஒரு உருண்டையை சாப்பிடுவதற்கு அந்த காகமானது என்ன பண்ணும்னா அதுவும் காக்கா என்று தன்னுடைய இனத்தை எல்லாம் கூப்பிட்டு எல்லோரும் சேர்ந்து அதை பகிர்ந்து உண்ணும். இது உயிரினங்களே காக்கைக்கு மாத்திரம் உள்ள சிறப்பு. அதனால தான் நம்முடைய இந்து மதத்தில் கூட காக்கைக்கு சோறு வைத்து விட்டு நாம் சாப்பிட்ணுன்னு வைத்தார்கள். அது எதுக்காக வைத்தார்கள் என்றால் அது காக்கைக்கு நாம் சாப்பாடு வைக்கும்போது அந்த காகமானது எப்படி தன்னுடைய இனத்தை அழித்து ஒற்றுமையாக அது சாப்பிடுகிறதோ அது நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது. அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் நமக்கு கிடைத்த செல்வத்தை, அதான் அழகாக வள்ளுவர் சொல்கிறார், நமக்கு கிடைத்த செல்வத்தையும் நமக்கு கிடைக்கக்கூடிய சௌகரியங்களையும் சுற்றத்தாரோடு பகிர்ந்து அனுபவிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஒருவன் தனி ஒருவனாக அனுபவிக்க வேண்டும், யாரையும் சுற்றத்தாரை அண்ட விடாமல் தன்னுடைய செல்வ செழிப்பை அனுபவிக்க வேண்டும் என்று ஒருவன் நினைத்தானால் அது எப்படிப்பட்டது என்றால்
ஒரு கரை இல்லாத ஒரு இடத்திலே நீர் பறந்து இருப்பது போல். அது எப்படி பறந்து விரிஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ 2 பக்கமும் கரை கட்டப்பட்ட இடத்தில் தேங்கி இருக்கும் நீரானது நீண்ட நாட்கள் இருக்கும், பலருக்கு பயன்படும். கரையில்லாத நீர் என்ன ஆகும்னா அது பறந்து விரிந்து சேரக்கூடாத இடத்துக்கெல்லாம் அது போய் சேரும். அது எந்த இடத்துக்கு போகணும்னு ஒரு கணக்கே இருக்காது. ஆகவே வள்ளுவனானவன் இந்த அதிகாரத்திலே சுற்றந்தழால் என்ற முறையிலே சுற்றத்தை எப்படி தழுவி இருக்க வேண்டும், சுற்றத்தாரை தழுவுவதனால் ஏற்படக்கூடிய பயன் என்ன என்பதை மிக அருமையாக விளக்குகிறார் என்று கூறி, சுற்றத்தார்கள் பிரிந்தவர்கள் சில குறைகளினால் திரும்ப பிரிந்தாலும் திரும்ப வரும்போது அவர்களை அரவணைத்து கொள்ள வேண்டும், பகமை பாராட்டக்கூடாது. மகாபாரதம் பூரா தான் இதே கதை தான். இந்த சுற்றத்தாரை பகைத்து கொண்டால் நாம் நம்மிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதனால் பலன் இருக்காது என்பதை வள்ளுவர் அழகாக விளக்குகிறார் என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய, ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாதே இறைவா நீதாராய் பரையேடப்பாவை இத்தைக்கும் ஏழையல் பிறவிக்கும் தன்னோடு உப்புமே அமும் உனக்கே நாம் ஆட்சியும் மற்றையினும் காமங்கள் மாற்றியல ரொம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமகளால் எங்கும் திருவருள் பற்றி இன்புறோ ரொம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீதம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.